பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெய இயேசு. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வசனம் கலாத்தியர் 3 அதிகாரம் 9வது திருவசனம். ஆகவே நம்பிக்கை கொண்ட அபிரகாம் பெற்ற அதே ஆசையில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். அபிரகாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கடவுள் வார்த்தையை விசுவசித்தார். அவருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் சொன்னதை அப்படியே செய்தார். ஆதலால் தான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஆதலால் தான் அவர் மூலம் மானிட சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய நெருக்கத்தில், நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய ஒடுக்கத்தில் நாம் ஆண்டவரை ஜெபத்தில் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசத்திலும் நம்பிக்கையோடும் நாம் உறுதியாய் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்காக, அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதித்து அபிரகாமாய் போல பலுக பெறுவ செய்வார். ஆமென். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.